கவிநிலவு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளன் அல்போன்ஸ். 24/5/2026 உலக சகோதர தினத்தை முன்னிட்டு கவிநிலவு இணையதள வானொலி சார்பாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தலைப்பு சகோதர பாசம். இந்த சகோதர பாசம் என்ற தலைப்பிலே தமிழ் அமுது குழுவைச் சேர்ந்த பாவலர் அசோக் கூறுவதை கேட்கலாம். இதோ அவர் படைப்பு உங்களுக்காக. விதைப்பதுதான் இந்த சகோதரத்துவம். அன்பிற்கினிய நேயர்களே, இன்றைய நவீன காலகட்டத்திலே சுயநலமும் போட்டியும் நிறைந்த இந்த உலகத்திலே சகோதரத்துவம் மிகவும் அவசியமான ஒன்று என்பதை நாம் எப்பொழுதுமே நமது மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழர்களின் சங்ககால கோட்பாடு சகோதரத்துவத்தின் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்று. இந்த உயர்ந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்வதன் மூலம்தான் அமைதியான மற்றும் வளமான உலகத்தை நம்மால் உருவாக்க முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சமத்துவம், மதசார்பின்மை அல்லது இறையாண்மை போன்ற சொற்களைப் போலவே சகோதரத்துவம் என்ற சொல்லும் முக்கியமானது என்று கூறினாள் என்றால் அந்த சகோதரத்துவத்தின் மாண்பை நாம் என்றுமே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கினிய நேயர்களே, இந்த இனிய சகோதரத்துவ நாளிலே நாம் அனைவரும் சகோதரத்துவம் என்கின்ற அந்த பண்பை வளர்ப்போம், நம்மின் வாழ்வை நிலைநாட்டுவோம் என்று கூறி இந்த ஒரு அழகான வாய்ப்பை எனக்கு வழங்கிய கவிநிலவு வானொலியுடைய நிறுவனர் அன்பிற்கினிய ஐயா கவிஞர் மாணிக்கம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக வீட்டிருக்கின்ற அன்பிற்கினிய ஐயா தமிழ் திரு அல்போன்ஸ் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.